ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மடக்குன்னு பேர். வாங்க இது எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது மடக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஏதோ ஒரு ஆயில் ஹீட் பண்ணி இதில் கலந்துக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். அப்படி அப்போ தான் சால்ட்டு இந்த ஆயிலெலாம் எல்லா பக்கமும் கரெக்டாக இதாகும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஊற்றி கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு நம்ம பிசைஞ்சாவே போதும். பாருங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் இல்லை மூடி வைக்கலாம். மாவு ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை உருக்கி அதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கலாம். ஒரு பேஸ்ட் டைப்பில் நம்ம கலந்துக்கணும். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது பிறகுனதில் எனக்கு 7 உருண்டைகள் வந்திருக்கு. இதில் 7 சப்பாத்தி நம்ம செய்யலாம். இது சப்பாத்தி பெரட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அரிசி மாவு இதில் இது பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய செய்கிற ரெசிபி கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டிக்கலாம். 7 சப்பாத்திகளும் இந்த மாதிரி உருட்டியாச்சு. இது மேலே நம்ம அரிசியும் நெய்யும் கலந்து வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சப்பாத்தி இது மேலே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், 7 சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம நெய் அந்த அரிசி மாவு வச்ச பேஸ்ட்டை நம்ம இது மேலே ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணிட்டோம். பாருங்கள், 7 சப்பாத்தியும் இருக்குது. இதை நம்ம சின்னதாக ரொம்ப டைட்டாக உருட்டிக்கலாம். இப்படி இந்த மாதிரி ரோலாக உருட்டிக்கணும். இப்போ டைட்டாக செய்யணும். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த 2 கார்னரையும் ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். சின்னதாக இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். பாருங்கள், நடுவில் பாருங்கள் லேயராக தெரியுது. பாருங்கள், இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒன்று மட்டும் எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டணும். மாவு போட்டுக்கிட்டு இதை இந்த சைடு மாதிரி எடு. பாருங்கள், இந்த மாதிரி பீஸாக நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே உருட்டிட்டோம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது இந்த பக்கம் கரைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அந்த பக்கம் சப்பாத்திகளை பொரிச்சு எடுத்துடலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம ஒவ்வொன்றா போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா சப்பாத்தி உள்ள மேலே எலும்பி வருது பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா கிறிஸ்பியாக ஆகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். இது நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதை நம்ம எல்லாம் எடுத்துடலாம். எல்லாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. பொரிச்சு எடுத்ததை இதில் ஒவ்வொன்றா அப்படி டிப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப அதில் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி டிப் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துடலாம். பாருங்க, ஒவ்வொன்றா டிப் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். அதிலே ஊற வைக்க வேண்டியதில்லை, நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்தாவே போதும். பாருங்கள் எல்லாமே பொரித்து எடுத்துட்டோம். நம்ம வந்து சர்க்கரை பாக்கில் டிப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம். இது மடக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். லேயராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணேன். எதையை ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.